ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஎஸ்எஃப் கசியம் செலெக்ஷன் வந்து ஆவடியில் ஒரு 4 டேஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க நம்புறேன். சரிங்களா, உங்களுக்கு செலெக்ஷன் நாளைக்கா இருக்கலாம், நாளானைக்கா இருக்கலாம், இல்லை கம்மிங் டேஸில் உங்களுக்கு எப்போ வேணாலும் செலெக்ஷன் இருக்கலாம். நீங்களும் பிஎஸ்எஃப் கசியம் செலெக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பேசிக்காக ஒரு 5 டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் அண்ட் குட் டைமிங் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, 1600 மீட்டர் நீங்கள் ஓடணும். நீங்கள் பாய்ஸாக இருந்தீங்கன்னா 1600 மீட்டர் வந்து நீங்கள் வந்து 6 நிமிஷம். சரிங்களா, பாய்ஸாக இருந்தீங்கன்னா 1600 மீட்டர் 6 நிமிஷம் 30 செகண்டுக்குள்ளே ஓடணும். நீங்கள் உமன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 800 மீட்ரு 4 நிமிஷம் 45 செகண்டில் ஓடணும். சரிங்களா, அதுக்கு வந்து நம்ம பேசிக்காக உள்ள ஒரு சில டிப்ஸ் தான் நான் பார்க்க போகிறேன். சரிங்களா, என்னோடய லைஃப்பில் நான் வந்து பார்த்துருப்பேன் இல்லையா, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருப்பேன். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் எனக்கு பண்ணக்கூடாது. சரிங்களா, எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்க அந்த டைமில் ஆள் இல்லாமல் இருந்தாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஒரு சில பேசிக்கான டிப்ஸை மட்டும் சொல்கிறேன். அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை விட உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நீங்கள் வந்து நாளைக்கு, சரிங்களா, நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி வந்து டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மே 17ஆம் தேதி. சரிங்களா, நீங்கள் மே 18ஆம் தேதி செலெக்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு, சரிங்களா, இன்றைக்கி நைட்டு ஒரு 7, 7:30, 8 மணிக்குள்ளே டின்னர் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா, டின்னர் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக எடுத்துக்கோங்க. சரிங்களா, தோசையோ சப்பாத்தியோ இட்லியோ இந்த மாதிரி சாஃப்டான ஃபுட் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம், சரிங்களா, மேக்ஸிமம் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பரோட்டா, சரிங்களா, பரோட்டாலாம் மேக்ஸிமம் சாப்பிடாதீங்க. சரிங்களா, பரோட்டாலாம் மேக்ஸிமம் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கிறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்து ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக, சரிங்களா, இப்போ உங்களுக்கு நாளைக்கு செலெக்ஷன் நடக்கு அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் தூங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக தூங்கிடுங்க. சரிங்களா, மார்னிங் வந்து நீங்கள் ஒரு 3 o'clock வேக்கப் ஆகிற மாதிரி இருக்குது, ஒரு 4 o'clock எந்திரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா எப்படியும் நீங்கள் 4-4:30க்குள்ளே ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு நல்லது. சரியா, அப்போது நீங்கள் வந்து ஒரு 7 to 8 ஹவர்ஸாவது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். அப்போ இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஒரு 7:30, 8-8:30க்குள்ளே நீங்கள் தூங்கினா மட்டும்தான் மார்னிங் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 o'clock 3:30க்குலாம் ஷார்ப்பாக வேக்கப் ஆகி நல்லா ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அதுக்கு வந்து நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 மணி நேரம் நம்ம நல்லா தூங்கணும். சரிங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து உங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் டைமிங் வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும். சரிங்களா, இப்போ வந்து நான் 2 ஹவர்ஸ்லாம் தூங்கி மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், 3 ஹவர்ஸ் தூங்கி மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், 4 ஹவர்ஸ் தூங்கி மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, எந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாக ரெஸ்ட் எடுக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பாடி வந்து ரெக்கவரி ஆகாது. சரிங்களா, ரெக்கவரி ஆகாது அப்படின்னா உங்கள் பாடி வந்து இப்போ நாளைக்கு நீங்கள் செலெக்ஷன் அட்டன் போது உங்கள் ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து ஓடுற மாதிரி இருக்காது. நீங்கள் என்னென்னா ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து ஓடின மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலுமே அங்கே டைமிங் வராது, பாடி வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். சரிங்களா, மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் மினிமம் ஒரு 6 ஹவர்ஸாவது தூங்கிட்டு நாளைக்கு நீங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஃபோர், சரிங்களா, உங்களுக்கு 6 மணிக்கு செலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவருக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் அல்லது வந்து வாழைப்பழம் எடுத்துக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் டயட்டு மூலமாக ஏதாச்சும் கம்மியாக எடுத்தால் போதும், ஓவர் எடுக்க வேண்டாம், கம்மியாக எடுத்தால் போதும். சரிங்களா, அந்த மாதிரி நீங்கள் வெறும் வயிற்றில் என்றைக்குமே ப்ராக்டிஸும் பண்ணக்கூடாது, வெளியே வெறும் வயிற்றில் என்றைக்குமே நீங்கள் ஓடையும் கூடாது, வெறும் வயிற்றில் நீங்கள் ஓடவும் முடியாது. சரிங்களா, ப்ரோ நான் அப்படி தான் ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து எதுவுமே சாப்பிடாமல் இருந்தாலும் நான் வந்து டைமிங் ஓடிடுவோம் ப்ரோ, எனக்கு நம்பிக்கை இருக்குது ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ஓடுங்க. சரிங்களா, ஆனால் என்னோடய ஒப்பீனியன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுவுமே எடுக்காமல் ஓட்டுறதுக்கு ஏதோ சாஃப்டாக உள்ள ஃப்ரூட்ஸோ, சரிங்களா, ஏதோ ட்ரை ஃப்ரூட்ஸோ ஏதாச்சும் சாஃப்டாக உள்ள ஒரு பனானா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஓடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா, ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா, ஓடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் வெறும் வயிற்றில் ஓடினீங்க அப்படின்னா ஒரு சிலருக்குலாம் வெறும் வயிற்றில் ஓடினா வயிறு பிடிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஒரு 2 laps ஓடினோடனே. சரிங்களா, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து 3வது டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 4 laps ஓடணும். மென்னாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 laps ஓடணும், உமனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 laps ஓடணும். சரிங்களா, இப்போ நீங்கள் மென்னாக இருக்கீங்க உங்கள் குரூப்லேயோ உங்கள் பேட்ச்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50 பேர் வந்து நீங்கள் மென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேட்சில் வந்து ஒரு 50 பேர் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, 50 பேர் இந்த மாதிரி தான் பார்த்தீங்க, இதான் வந்து இன்னர் பார்டர் ரேஸ்ட்டு. சரிங்களா, இதான் இன்னர் ரேஸ்ட் பார்டர். சரிங்களா, அதேமாதிரி அந்த சைடு உண்டு, அது வந்து அவுட்டர் ரேஸ்ட் பார்டர். சரிங்களா, நீங்கள் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனாலும் சரி, நீங்கள் வந்து ஃபஸ்ட் லைனில் இருக்கலாம், செகண்ட் லைனில் இருக்கலாம், தேர்ட் லைனில் இருக்கலாம். சரிங்களா, நீங்கள் ஒரு 30 பேருக்கு பின்னாடி இருக்கீங்க. சரிங்களா, நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, அது இன்னர் ரேஸ்ட் பார்டர். அதுலேருந்து ஒரு
அதில் வந்து 5 அடி 5 அடிக்கு இங்கிட்டு நின்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் இன்னர் பாஸ்ட் ரேட் ஒட்டி சரிங்களா, இன்னர் பாஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போக முடியாது. அதில் வந்து வேலி போட்டிருப்பாங்க சரிங்களா, அதை வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு 100 மீட்டர் 200 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் லேனு சரிங்களா, ஃபஸ்ட்டு லேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி லேனை பிடிச்சி ஓட ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபஸ்ட் லேனே பிடிச்சி ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டைமிங் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். டைமிங் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படின்னா, நீங்கள் வந்து 1600 மீட்டர் ஓடணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் லேனில் ஓடினா தான் உங்களுக்கு கரெக்டாக 1600 மீட்டர் வரும் சரிங்களா. அதுக்கு மேலே அதாவது நீங்கள் செகண்ட் லேன்லேயோ தேர்ட் லேன்லேயோ நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது 1600 மீட்டருக்கு மேலே வரும் சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1630 1640 ஒவ்வொரு லேனு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேப்பும் நீங்கள் செகண்ட் லேன் தேர்ட் லேனில் ஓடினீங்க அப்படின்னா ஒவ்வொரு லேப்புக்கும் உங்களுக்கு 10 மீட்டர் 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வரும் சரிங்களா. அதேமாதிரி 4 லேப்ஸ் பார்த்தீங்கன்னா 80 மீட்டர் கூட வரும் சரிங்களா. அதனால் நீங்கள் ஸ்டார்ட் ஆன உடனே ஃபஸ்ட் லேனே பிடிச்சி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன், உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்கோங்க சரிங்களா. அதாவது உங்களுக்குள்ளே ஒரு 50 பேர் ஓடுறாங்க சரிங்களா, உங்கள் பேட்சில் உங்கள் குரூப்பில் வந்து ஒரு 50 பேர் ஓடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு லேப்ஸும் சரிங்களா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லேப்பில் வந்து இன்றைக்கி ஒரு 30 நாளாக போயிட்டுருக்கீங்க சரிங்களா. அடுத்த லேப்ஸில் வந்து ஒரு 25 கிலோ போட ட்ரை பண்ணுங்கள். அடுத்த லேப்ஸில் வந்து ஒரு 15 பேருக்குள்ளே போட ட்ரை பண்ணுங்கள். அடுத்த லேப்ஸ் ஃபைனல் லேப்ஸில் வந்து ஒரு 10 பேர் 5 பேருக்குள்ளே போட ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்குள்ளே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 6 நிமிஷம் சரிங்களா, 630 மினிட்ஸ் நீங்கள் ஓடணும் டார்கெட் வைக்கங்க. 6 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் சரிங்களா. ஃபஸ்ட் லேப்பு நம்ம 130 கிலோ ஓடணும், செகண்ட் லேப்பு 130 கிலோ ஓடணும், தேர்ட் லேப்பு 125 கிலோ ஓடணும், ஃபோர்த் லேப்பு 120 கிலோ ஓடணும். டோட்டலாக 5 மினிட்ஸ் 45 செகண்ட்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு பிளான் வச்சு ஓடினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து ஃபைனலாக என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டு சரிங்களா. நீங்கள் 4 லேப்ஸ் ஓடணும் அப்படின்னா மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளால் முடியும், நம்ம 630க்குள்ளே 1600 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம், நம்ம 6 மினிட்ஸ்க்குள்ளே 1600 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா, நம்ம 530க்குள்ளே 1600 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம், நம்ம 545க்குள்ளே 1600 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம 800 மீட்டர் வந்து 4:45க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம், 800 மீட்டர் நம்ம 4:30க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம், 800 மீட்டர் நம்ம 4 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்குள்ளே நீங்களே ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள் சரிங்களா. 5 நிமிஷம் நீங்கள் நினைக்கிறதான்பா, நீங்கள் வந்து செலெக்ஷன்லாம் இந்த 6 நிமிஷம் 30 செகண்டை நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணீங்க அப்படின்னா பாசிட்டிவாகவே கண்டிப்பாக நடக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணீங்க, என்னால் முடியாது, நான் ஓடிக்கிட மாட்டேன், எனக்கு ப்ராக்டிஸில் டைமிங் வராது, அந்த மாதிரிலாம் நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க சரிங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல டைமிங் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா. உங்களுக்கு ப்ராக்டிஸ்லேயே 1600 மீட்டர் உங்களுக்கு 6 நிமிஷத்துக்குள்ளே வரல, 6:30 நிமிஷத்துக்குள்ளே வரலனாலுமே செலெக்ஷனில் நீங்கள் மைண்ட் செட்டோட ஓடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 6 நிமிஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா. உங்களால் முடியும், நம்புங்க நண்பா, எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 50 பேர் ஒரு குரூப்பில் 50 பேர் ஃபிசிக்கல் செலெக்ஷன் ஒரு குரூப்பில் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 20 பேருக்கு 25 பேர் கூட பாஸ் ஆகிறது இல்லை சரிங்களா. நீங்கள் மைண்ட் செட் பண்ணி ஓடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். பேசிக் என்னென்னா நண்பா, முடிஞ்ச அளவுக்கு நிற்காம ரன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ நீங்கள் 1600 மீட்ரு 6 நிமிஷம் 30 செகண்டில் ஓடணும், நீங்கள் உமன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 800 மீட்டர் 4 நிமிஷம் 45 செகண்ட்ஸ்க்குள்ளே ஓடணும் அப்படின்னா பேசிக்காக நிற்காமல் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ 4 லேப்ஸ் ஓடணும், உங்களுக்கு 2 லேப்ஸ் முடித்த உடனே பாடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டு அடுத்து நிற்கலான்னு தோணும், கால்லாம் வலிக்கும், வயிறுலாம் பிடிக்கும் சரிங்களா. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடலாம், கொஞ்சம் நேரம் நான் ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் நடந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி சிச்சுவேஷன் கூட வரலாம். அந்த மாதிரி நேரத்தில் இன்னும் 2 லேப்ஸ் தாண்டா, ஓடிடுறா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு 1600 மீட்டரும் முடிஞ்ச அளவுக்கு 4 லேப்ஸும் நிற்காமல் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் மைண்ட் செட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங்கில் நல்லா பேசிக்காக ஸ்லோவாக மாட்ரேட்டாக ஒரு 60 to 75% கெப்பாசிட்டியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸ்டார்டிங்கில் நீங்கள் 90-95% கெப்பாசிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சிலர் அதே ஸ்பீடில் நான் 4 லேப்ஸும் கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து ஒரு 80-85% கெப்பாசிட்டியில் ஓட்டுறீங்க, 90% கெப்பாசிட்டியில் ஓட்டுறீங்க அப்படின்னா அவர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கப்பாரு அவர் வந்து அதே 4 லேப்ஸில் அதே ஸ்பீடில் கம்ப்ளீட் பண்ணிடுவார். நீங்கள் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் 90% 95% கெப்பாசிட்டியில் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 லேப் 2 லேப்ஸில் உங்கள் பாடி வந்து சீக்கிரம் டயர்ட் ஆயிரும். ஸோ டயர்ட் ஆகிட்டா எப்பண்டா ட்ராப் பண்ணலாம், எப்பண்டா ஃபினிஷ் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான தாட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் செட் பண்ணி ஓடுங்க. முடிஞ்ச அளவுக்கு டார்கெட் 6:30 வைக்காதீங்க, 6 வைங்க, அப்போ தான் உங்களுக்கு 6:20 டைமிங் வரும் சரிங்களா. பெஸ்ட்டாக நல்லா பண்ணுங்கள் நண்பா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. ஓகே நண்பா, நல்லா பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம ஒரு 1600 மீட்டர் எப்படி ஓடலான்னு ஒரு வீடியோவாக போடலாம் சரிங்களா. ஓகே நண்பா, தேங்க்யூ.